எங்கள் நேசிக்கிற எங்கள் அருமையான பிதாவே, இந்த அனுதின ஜெப வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட உம்முடைய பாதத்திலே வருகிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே கிருபையாய் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி, ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உம்மை நாங்கள் ஆராதித்து உம்முடைய நன்மைகளை ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கடந்த நாளிலும் அனுகிரகம் செய்தீர். அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சுவாமி ஆண்டவரே, நாங்கள் ஏசாயா 49 அதிகாரம் 8, 9, 10 இந்த வசனங்களின் அடிப்படையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வசனத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்தரிக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபமாய் ஏறெடுக்க வந்திருக்கிறோம். சாமி, நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலம் அனுகிரக காலம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். சுவாமி, இது ஒரு கிருபையின் காலம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிருபையின் காலத்திலே நாங்கள் என்னென்ன உம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோமோ, யார் யாருக்கெல்லாம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோமோ, என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே ஊக்கமாய் நாங்கள் செபிக்கிறோமோ, அவை எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் செவி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே தகப்பனே, இந்த இரட்சணிய நாள் ஆண்டவரே, இந்த இரட்சணிய நாளிலே எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை உதவியாய் செய்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்மிடத்தில் மாத்திரம்தான் எங்களுக்கு ஒத்தாசை உண்டு, எங்களுக்கு உதவி வரும் அல்லது ஒத்தாசை வரும் என்று எந்த ஒரு பர்வதங்களுக்கு நேராகவும் நாங்கள் கண்களை ஏறெடுக்காமல் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி வரும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறது போல இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களிலே, எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை ஸ்தலங்களில் உள்ள காரியங்களிலே உம்முடைய உதவியை, பாதுகாப்பை, ஒத்தாசையை ஆண்டவரே, யார் யாருடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமோ, மேல் அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு ஆண்டவரே, எங்களுக்கு வேலை கொடுத்து ஆதரிக்கிற ஆண்டவரே ஓனர்ஸுடைய கண்களிலே தயவு கிடைக்க, அக்கம் பக்கத்தார் மத்தியிலே எங்களுக்கு ஆண்டவரே தயவு கிடைக்க உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களையெல்லாம் சுதந்தரிக்கும்படி செய்கிற தேவன் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீர் சீர்படுத்தும்படியாய், ஸ்திரப்படுத்தும்படியாய், எந்த ஒன்று பாழாய் கிடக்காதபடிக்கு ஆண்டவரே அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே சீரும் சிறப்பும் ஆக்கி அதை நாங்கள் நித்தமும் மகிழ்ச்சியோடு கூட சுதந்தரிக்க, நன்றியோடு கூட சுதந்தரிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். இவற்றுக்கு செவி கொடுத்து எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் 9வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொன்ன இந்த உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, ஆபிரகாமுக்குள்ளாக, நோவாவுக்குள்ளாக, ஆண்டவரே மோசேக்குள்ளாக, தாவீதுக்குள்ளாக, எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் புண்ணியத்துக்குள்ளாக தேவரீர் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நல்ல உடன்படிக்கையின்படி ஆண்டவரே தகப்பனை எல்லா கட்டுகளிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய, எல்லா பிசாசினுடைய வஞ்சகத்திலிருந்து, நாச மோசத்திலிருந்து நாங்கள் புறப்பட்டு போகத்தக்கதாய், விடுதலை அடையத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் செபிக்கிறோம். எந்த இருளும், எந்த துக்கமும், எந்த வேதனையும், எந்த சஞ்சலமுமாகிய இருள் எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு, எங்களுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள விடாதபடிக்கு, எங்களுடைய சந்ததிகளை, இனஜன பந்துக்களை, கூட பிறந்தவர்களை, பெற்றோர்களை ஆண்டவரே தகப்பனே மேற்கொள்ள விடாதபடிக்கு அவற்றிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படும்படியாய், வெளிப்படும்படியாய், சுதந்திரம் அடையும்படியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுவேன் என்று சொல்லி நீர் கொடுத்த அந்த நல்ல உடன்படிக்கையின் வார்த்தையை எங்களுக்கு
நிறைவேற்றும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாய் எங்களுக்கு கிறிஸ்து இயேசுனுடைய பாடும் மரணம் உயிர்த்தெழுதலுடைய புண்ணியத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த புண்ணியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில மகிமையாய் விளங்குவதற்கு பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஜீவ வசனங்களை எங்களுக்கு நல்ல சபை ஐக்கியத்தை ஆண்டவரே, நல்ல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படியே என் ஆடுகள் என் சத்தத்துக்கு சேவை கொடுக்கும். நானே வாசல், என் வழியாய் உள்ளே பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான் என்ற வார்த்தையின்படியே எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனிலும் எங்களுடைய சரீர பிரகாரமான மனுஷனிலும் நல்ல ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, உம்முடைய கிருபைகளை ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள சித்தங்களை மேய்கிற நல்ல ஆடுகளாய் நாங்கள் விளங்க, நல்ல மேய்ச்சல்களை கண்டடைய எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இப்படிப்பட்ட மேய்ச்சலை எங்களுக்கு உண்டாக்குவீர் என்று சொல்லி, எங்களை காப்பாற்றுவீர் என்று சொல்லி, எங்களை விடுவிப்பீர் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கையின்படி செய்ய எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, 10வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் பசியாய் இருப்பது இல்லை, தாகமாய் இருப்பது இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீர் ஊற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியே சுவாமி, எந்த ஒரு கொடுமைக்கும் நாங்கள் ஆள் ஆகாதபடி ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ கேடுபாடுகள் எல்லாம் இருக்கிறது, எத்தனையோ தீங்குகள் எல்லாம் இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி எங்களுடைய பசியை, எங்களுடைய ஆத்தும பசியை, எங்களுடைய சரீர பசியை, எங்களுடைய வயிற்று பசியை ஆண்டவரே நீர் நிவர்த்தி செய்து, எந்த உஷ்ணமோ, எந்த வெயிலோ, எந்த விதமான கொரோனா போன்ற வியாதிகளோ எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு சுவாமி எங்களை இறங்கி நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதமான நீரூற்றுகளிடத்திலே நித்தமும் நடத்தி கொண்டு போய் விடும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.